கோவையில் மக்கள் நீதிமன்றம் மூலம் ஒரே நாளில் 2843 வழக்குகள் தீர்வு. பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்தனர். தேசிய சட்டப் பணிகள் ஆணைக்குழு உத்தரவுப்படி தமிழ்நாடு சட்டப் பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதல்படி கோவையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர், அன்னூர், மதுக்கரை ஆகிய நீதிமன்றங்களில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்திற்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற விஜயா தலைமை தாங்கினார். அவர் வாகன விபத்து மகனை இழந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த லோபின் டி காரம்மா மற்றும் இவரது குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் 18,50,000 காசோலையை வழங்கினார். மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் செய்யக்கூடிய சிறு குற்ற வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து வழக்கு, சிவில் வழக்கு, தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்கு, விவாகரத்தில் இழப்பீடு வழக்கு உள்ளிட்டவையும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. மக்கள் நீதிமன்றத்தில் ஒரே நாளில் 2843 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இதன் மொத்தம் தீர்வு தொகை ரூபாய் 29,92,92,243 ஆகும். மேலும் மக்கள் நீதிமன்றம் மூலம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 39 மனுக்களும் தீர்வு காணப்பட்டது. மேலும் பிரிந்து வாழ்ந்த 2 தம்பதிகள் மக்கள் நீதிமன்ற நடவடிக்கை மூலம் மீண்டும் இணைந்தனர். இதில் கூடுதல் மாவட்ட நீதிபதிகள் சஞ்சீவ், பாஸ்கர், சுந்தரம், விவேகானந்தன், சார்பு நீதிபதிகள் சிவகுமார், செந்தில்குமார், மோகன ரம்யா, மோகனாம்பாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பொறுப்பு ராஜலிங்கம் செய்திருந்தார். இந்த பணம் அமௌண்ட் சொன்னா உங்களுக்கு புரியுமா? 18 லட்சம்னா தெரியுமா? லாக்னா புரியுமா? அத்தாரா லாக்னா புரியுதா? நீங்க யாரு? இறந்து போனது யாரு? இன்னொரு பையன். அந்த கையால ஓகே சார். நான் வரேன்.